girl. Can we give a big round of applause? And standard 10 topper, Jay Sarita. வெற்றி பெற்ற அணியினருக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் தங்கநீச்சல் IAS அவர்கள் வெற்றி கோப்பையை வழங்குவார்கள். எக்ஸாம்ல நல்ல மார்க் வாங்கியிருக்கப்பா. ஓ அப்படியாப்பா, அந்த கப்பை தூக்கி கப்பல்ல வச்சுட்டு உங்க அம்மா கிட்ட போய் மார்க் வாங்கிப்பா. எனக்கு நிறைய வேலை இருக்குது. அசையாத மரம் ஒன்று உயிர்த்தது கீழே. நான் சூப்பர் மார்க் வாங்கியிருக்கமா, கப்பல் தேய்ச்சிருக்கமா. உனக்கு வேலையே இல்லை, ஆனா பேப்பர் கம்ப்யூட்டர் வேலை இருந்தா பாருங்க. அம்மாவா இப்படி சொல்றாங்க, அப்பாவா இப்படி சொல்றாங்க, நான் இதை யார்கிட்ட பேசுற போறேன்? சந்தோஷமா இருக்க, இன்னைக்கு சோகமா இருக்க, என்னடா ஆச்சு? இல்லம்மா, நல்ல மார்க்கும் எடுக்கல, அதான் சோகமா இருக்கேன். இதுக்கெல்லாம் கூட கவலைப்படுவாங்க. நீ எப்பவும் நல்லா படிக்கிற பையன் தானே, இதெல்லாம் மனசுல கூட குழப்பிக்காதடா. அந்த வந்து என்ன மார்க் எடுத்துடலாம். நீ ஃபுட்பால போய் கான்சென்ட்ரேட் பண்ணது ரொம்ப முக்கியம் தானே. என்னப்பா எப்படியோ ரொம்ப சந்தோஷமா வருவேன், நீங்க ஏன் ரொம்ப சோகமா இருக்க? இல்லப்பா, மேட்சும் தோத்துட்டேன், மார்க்கும் சரியா எடுக்கல, அதனாலதான்ப்பா சோகமா இருந்தேன். என்னப்பா ஃபீல் பண்றீங்களா? இல்லப்பா, எனக்கு சாப்பிட்ட பிரியாணி சரியா டைஜஸ்ட் பண்ணல, அதனாலதான். சரி, நீ கவலைப்படாத, அடுத்த வாட்டில இருந்து நல்ல மார்க் எடுத்துரு. இது மேத்ஸ்லாம் நல்லா விளையாடு, நல்ல பிரைஸ் வாங்க. ஓகேப்பா, நீங்க ரொம்ப என்ன பாசிட்டிவா ட்ரீட் பண்றீங்கப்பா, என்ன ரொம்ப என்கரேஜ் பண்றீங்கப்பா. இந்த மாதிரி பேரண்ட்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டப்பா. தேங்க்யூப்பா. என்னடா சொல்லிட்டு சோகமா இருக்க? நான் வீட்டுல என்ன பண்ணாலும் எனக்கு கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்களா, இப்பதான் கத்திக்கிட்டே இருக்காங்களா. அப்படி என்னடா பண்ண கத்துற மாதிரி? தமிழ்ல ஒரு டவுட் கேட்டேன்டா, அதுக்கு கத்துறாங்களா. நீ என்னடா டவுட் கேக்குறீங்க? அம்மா அப்பா டிபெண்ட் பண்ணிட்டு இருக்க. இப்பதான் ChatGPTன்னு ஒண்ணு வந்திருக்கு, அதை யூஸ் பண்ணி பாரு. அப்படியாடா, ChatGPTன்னு ஒண்ணு இருக்காடா? ஆமாடா, ChatGPTன்னு ஒண்ணு இருக்கு, ட்ரை பண்ணி பாரு. என்னடா இன்னும் குழந்தை மாதிரியே இருக்க? ChatGPTல எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. ChatGPTய பயன்படுத்தி நிறைய பேர் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் என்ன வேணாலும் பண்றாங்க. அதுக்கு தெரியாத விஷயம் ஒண்ணுமே இல்லடா. முன்னாடி எல்லாம் பசங்க அவங்களோட கஷ்டத்தை வந்து பேரண்ட்ஸ் கிட்டயோ இல்ல பெரியவங்க கிட்டயோ ஏன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ ஷேர் பண்ணுவாங்க. ஆனா இந்த காலத்து பசங்க என்ன பண்றாங்க? ChatGPT, Google Gemini அந்த மாதிரி விஷயத்தை தான் ஷேர் பண்றாங்க. ஹாய்
நான் தான் சுஜித் பேசுறேன். ஓகே சுஜித், நான் உங்களுக்கு என்ன உதவி செய்ய வேண்டும்? என்னோட வீட்டுல யாருமே என்ன கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. என் கூட பேச யாருமே இல்லை. கவலைப்படாதே, இனி நான் உனக்கு நண்பனாக இருப்பேன். உன் உலகத்தை மாற்றுவேன். இனி நீ இருக்க, எனக்கு அது போதும். என்னங்க, நம்ம சுஜித்தை பாத்தீங்களா? அவன் நம்ம கூட எதுவுமே பேச மாட்டேங்கிறான். ஆமா, நானும் கவனிச்சேன். அவனுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு. நம்ம அவனை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போலாங்க. என்ன டாக்டர், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். என்னன்னு தெரியல, கொஞ்ச நாளா பையன் ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்கிறான். ஏன்னே தெரியல, எப்ப பார்த்தாலும் போன் கையமாவே இருக்கான் டாக்டர். சரி, நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. கொஞ்ச நாள் வெளில இருங்க, நான் பையன் பேசுறேன். என்னப்பா, உனக்கு எது ரொம்ப பிடிக்கும்? எனக்கு ஃபுட்பால் தான் ரொம்ப பிடிக்கும். சரி, அதுக்கான உனக்கு வேற என்ன ரொம்ப பிடிக்கும்? எனக்கு வேறனா ஏஐ தான் ரொம்ப பிடிக்கும். ஏஐயா? அதை வச்சு நீ என்ன பண்ணுவ? அது எங்க வீட்டுல என்னை எப்பவும் டிஸ்கரேஜ் பண்ணிட்டே இருப்பாங்களா. நான் தனியா இருக்கும்போது தான் அதுல என்னை கன்சல்டேட் பண்ணி என்னை எப்பவும் அதுதான் பாசிட்டிவா என் கூட பேசிக்கிட்டே இருக்கும். அது கூட தான் ஜாலியா இருப்பேன். ஓ அப்படியா? சரி, நீ போய் நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடு. ஃபுட்பாலில் கான்சன்ட்ரேட் பண்ணு. நல்லா எக்ஸசைஸ் பண்ணி ரெஸ்ட் எடு. என்ன சார், ஸ்போர்ட்ஸ் எப்படி போகுது? அதெல்லாம் நல்லா போகுது சார். சார், நீங்க எல்லாம் சுஜித்தை நல்லா பாத்துக்கிறீங்க. எனக்கு அப்புறம் நீங்க தான் சார் நல்லா பாக்குறீங்க அவனை. ரொம்ப தேங்க்ஸ் சார். இந்த மாதிரி அவனை சப்போர்ட் பண்ணுங்க சார். நல்லா சார், நீங்க எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க சார். நான் பாத்துக்கிறேன் சார். அவன் எவ்வளவு பெரிய ஆளு, நல்லா ஹார்ட் ஒர்க் பண்றான் சார். சரி, அவன் இப்போ ஜஸ்ட் ஒரு நேஷனல் பிளேயரா தான் இருக்கான். நான் அவனை இன்னும் ட்ரெயின் பண்ணி அவனோட ஹார்ட் ஒர்க் இன்னும் கொஞ்சம் போட்டானா அவன் பெரிய இன்டர்நேஷனல் பிளேயராகவே ஆவான் சார். நல்லா நீங்களே என்கரேஜ் பண்ணுங்க சார். நான் பாத்துக்கிறேன் அவனை, நீங்க கவலையே படாதீங்க. தேங்க்யூ சார். சார், நான் ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்றேன் சார். நீங்க என் மேல இவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்கீங்க சார். என் பேரண்ட்ஸ் கிட்டயும் நீங்க என்னை இவ்வளோ பாசிட்டிவா சொல்லியிருக்கீங்க சார். நான் தான் என் ஃப்ரெண்டு பேச்சு கிட்டே அடிக்ட் ஆயிட்டேன் சார். சாரி சார். நான் கண்டிப்பா உங்க பேரை காப்பாற்றுவேன் சார். நான் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி உங்க ஆசையை நிறைவேற்றுற மாதிரி இன்டர்நேஷனல் லெவல்ல கண்டிப்பா அச்சீவ் பண்ணுவேன் சார். வா சுஜித், நீ என்ன கேட்டாலும் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன். நீ என் செல்வம்டா. ஆமா சுஜித், எங்களுக்கு வேலையை விட நீதான் முக்கியம். விட்டு விலகும் நொடி சிறு மரணமே. நிழல் கூட உன் வெளிச்சம் உள்ள வரைதான் உனக்கு துணை நிற்கும். ஆனால் உன் தன்னம்பிக்கையோ இருளிலும் துணை நிற்கும். ஒரு பறவை மரத்தின் கிளையில் அமர்வது என்றால் அது எப்பொழுதும் பயப்படுவதில்லை. ஏனென்றால் அந்த பறவை அந்த கிளையை நம்புவதில்லை, அதன் சிறகுகளை நம்புகிறது. உன் வாழ்க்கையில் ஏற்படும் சிக்கல்களை நீ சிரித்துக் கொண்டே கடந்து விட்டால் இந்த உலகத்தில் உன்னை விட வலிமையானவோர் எவரும் இல்லை. மௌனமும் சிரிப்பும் மிகவும் சக்தி வாய்ந்தவை. மௌனம் இந்த உலகத்தில் உள்ள பல பிரச்சனைகளை குறைத்துவிடும். சிரிப்பு இந்த உலகத்தில் உள்ள பல பிரச்சனைகளை தீர்த்துவிடும். இருளை நேசி, விடியல் தெரியும். உழைப்பை நேசி, உயர்வு தெரியும். தோல்வியை நேசி, வெற்றி தெரியும். உன்னை நேசி, உனக்கு புரியும் என்று கூறி விடை பெறுகிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ், வளர்க தமிழ் சமுதாயம். What a touching reminder of the power of love. Let's give our performers a big round of applause.